ஆதார வடிவான வைகுண்டமே ஆதாரம் நீ வேறில்லை அவதார வடிவான வைகுண்டமே ஓராயிரம் இளம் சூரியன் ஒன்றாகி உலகாட துளி வந்தது ஆதாரம் நீ அவதார வடிவான வைகுண்டமே ஆறு செஞ்சடை சூடியேயனே அலையிலே துயில் ஆதிவராகவா நீருமேனி நிரந்தரம் பூசிவா நீ சிவசிவா மைத்துனராகவா வேறு சக்தி மணவாளரானவா வீரலட்சுமி மன்னரவிராகவா ஏறு நீரினில் ஏறிடும் ஈஸ்வரா எமையாட்கொள்ளும் நாரணா போற்றி எமையாட்கொள்ளும் நாரணா போற்றியே எமையாட்கொள்ளும் நாரணா போற்றியே நாரணா போற்றியே நாராயணா போற்றியே தேசமகம் ஏகம் திக்கித்தமாவரம் இந்திர நாராயண ஐயா நிச்சயித்தபடி அல்லாது மனுஷன் நிச்சயித்தபடி அல்ல ஐயாவை இங்கும் அங்கும் எங்கும் எவ்வுயிருக்கும் எங்கள் ஐயா சிவ 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 அரகர அரகரா எங்கும் நிறைந்த ஏக பரம்பொருள் காழக்கடப்பாறை தற்காக்க வந்த தயாபரன் மாய களி எழுத்து மக்களை உருகுவைக்குள் ஆள வந்த மனவைப்பது நாதன் ஐயா ஆதிமூல நாராயண வைகுண்ட பரம்பொருளின் பொருளுத்தரோடி வணிந்து ஐயாவுடைய இந்த வள்ளியூர் வளர்வதி ஐயாவுடைய அற்புத திருப்பதியிலே 15ஆம் ஆண்டு மாசி திருவிழாவில் ஆண்டவனுடைய அருளிசு மூலமாக ஒரு வழிபாட்டு நிகழ்வினை இடத்திலே வைப்பதற்கான ஒரு பாக்கியத்தை வழங்கிய வளர்வதி ஐயாவுடைய திருப்பதி நிர்வாக பிரிவர்களே பணிவிடையாளர்களே இந்த நல்ல நிகழ்வினை கண்டும் கேட்டும் ஆண்டவனை அருளை பெற வந்து அமர்ந்து கொண்டிருக்கிற ஆண்டோர்களை சான்றோர்களை தோணாத பொருளை தொடர்ந்து உணர்ந்து கண்ட மன்னவர்களை நம் தாய் வீர மாகாளி வளர்த்த வீர கண்மணிகளை உங்கள் அனைவருக்கும் அடியவனின் பணிவான வணக்கத்தையும் நல்வாழ்த்துக்களையும் சமர்ப்பணம் செய்கிறேன். வளமான வாழ்வு வைகுண்ட திருநாதனின் அருள் திருநடையாக ஆனந்த வளர்ப்பதியா அள்ளி அள்ளி அருள் கொடுக்கும் ஆனந்த நாயகா வள்ளியூர் நகரிலே வளர்ப்பதிதான வந்தார் வளமான வாழ்வு தரும் வளபதி நல்வைகுண்டம் வாழும் வளர்வதி வளமான வாழ்வு தரும் வளர்வதி நல்வைகுண்ட நாளுகின்ற வளர்வதி அள்ளி அள்ளி அருள்கொடுக்கும் ஆனந்த வளர்வதி அள்ளி அள்ளி அருள்கொடுக்கும் ஆனந்த வளர்வதி ஆனந்த வள்ளியூரில் குடியிருக்கும் வளர்வதி
வளமான வாழ்வு தரும் வளர்பதி நல்வைகுந்த நாளுகின்ற வளர்பதி வளமான வாழ்வு தரும் வளர்பதி நல்வைகுந்த நாளுகின்ற வளர்பதி வளமான வாழ்வு வளர்பதி நல்வையும் வளர்பதி அலங்கார நாயகனின் வளர்பதி அலங்கார நாயகனின் வளர்பதி எல்லாவிலே அசையாடுவதி எல்லாவிலே வளர்பதி வளமான வாழ்வு வளர்பதி நல்ல நாடு வளர்பதி வளமான வாழ்வு வளர்பதி நல்வீகம் வளர்பதி மாய கரியவர்க்கு மானீச கருவர்க்கு அன்பு கொண்ட மக்களை வாழ வைக்கும் வளர்பதி அறிமுதல் நாயகனின் வளர்பதி நல்லாவணி ஏழு வாசிக்கும் காணும்படி ஆனந்த நாயகனின் வளர்பதி நல்லாவணி ஏழு காண்பிப்பதி அரசின் மக்களுக்காய் அனைத்து மக்களுக்காய் ஒரு உழைக்குள்ளாடும் பூங்கார வளர்பதி ஒரு உழைக்குள்ளாடும் பூங்கார வளர்பதி வளமான வாழ்வுகளை வளர்பதி நல்வையும் ஆளுகின்ற வளர்பதி வளமான வாழ்வுகளை வளர்பதி நல்வையும் ஆளுகின்ற வளர்பதி அருவருக்கு வழியூமானகரில் அள்ளி அருவருக்கு வழியூமானகரில் ஒருவரும் காணுகின்ற வளர்வதி ஆதி கோபால நாரண
வாழும் வளர்வதி நல்வைகுண்ட வாழுகின்ற வளர்வதி சிந்தி சிறந்த மக்களை சந்திர சூரியனாய் காட்சி தரும் வளர்வதி இணைந்தவரின் ஏகாந்த பரம்பொருளை சிந்தனை கொண்டிருக்கும் அழகான வளர்வதி வந்தனம் மாறும் சிவ சந்திரனின் நாளிலே வந்தனம் மாறும் சிவ சந்திரனின் நாளிலே வந்தனத்தை ஆளுகின்ற வளர்வதி வந்தனத்தை ஆளுகின்ற வளர்வதி வளமான வாழும் வளர்வதி நல்வையுண்ட ஆளுகின்ற வளர்வதி வளமான வாழும் வளர்வதி நல்வையுண்ட ஆளுகின்ற வளர்வதி எங்கும் நிறைந்த நாயகனின் தீர்த்தம் பெற வருவார் மணிகள் தான் முழங்க சகலமையானா மங்கள் கடலில் கழுந்த வைகுண்டநாதா தங்க நிலையிலே தயவர வருவாயையா வருவாயையா ஆவினமருவாயையா அல்லது தருவாய் ஐயா ஆதி முதல் பரம்பரான் அற்புதமான ஆதி நாராயணன் வைகுண்டமாக வெளிப்படுத்தி வந்து இந்த வையகத்து மக்களை எல்லாம் ஒரு குடைக்குள் ஆளக்கூடிய தர்மயுக காட்சி தருவதற்காக ஆண்டு கொண்டிருக்கிற நேரத்தில் ஆண்டவனுடைய இந்த மாசி பெருந்திருளாவில் ஆண்டவனுடைய அருளிசை மூலமாக உங்களை எல்லாம் சந்திக்கிற ஒரு வாக்கியம் கிடைத்தமைக்கு ஆண்டவனுக்கு நன்றி பாராட்டி இந்த நல்ல நிகழ்வு தொடர்கிறது. Halo, 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 halo. Halo. பாடங்கடி ஓட்ட வந்த வைகுண்ட சாமி தஞ்சம் என்று ஐயா தஞ்சம் என்று வந்தவரை தாங்கிடும் சாமி தஞ்சம் என்று வந்தவரை தாங்கிடும் சாமி பரபஞ்சேகரை வளர்த்தருக்கும் வைகுண்ட சாமி பரபஞ்சேகரை வளர்த்தருக்கும் வைகுண்ட சாமி பஞ்சவரை காக்க வந்த மாயவன் சாமி கொடும் பாடங்கடி ஓட்ட வந்த வைகுண்ட சாமி
ஒத்த கோடி பிடித்து அண்டிடுவாரு நல்ல பக்தரடி பணிந்து வர காத்திடுவாரு ஒத்த கோடி பிடித்து அண்டிடுவாரு நல்ல பக்தரடி பணிந்து வர காத்திடுவாரு சுத்த மனம் ஐயா சுத்த மனம் உள்ள வர கண்டிடுவாரு சோதனையில் சாதனையை தட்டிடுவாரு சுத்த மனம் உள்ள வர கண்டிடுவாரு சோதனையில் சாதனையை தட்டிடுவாரு அகிலமதை கண்டிடுவோம் அவர் வழியை சென்றிடுவோம் ஐந்து முறை சுற்றிடுவோம் அதற்கென சொல்லிடுவோம் அகிலமதை கண்டிடுவோம் அவர் வழியை சென்றிடுவோம் ஐந்து முறை சுற்றிடுவோம் அதற்கென சொல்லிடுவோம் அனந்த மாயவரின் மண்டபம் பாரு களிமாண்டும் வந்து சொல்லும் மணி ஓசையை கேளு அனந்த மாயவரின் மண்டபம் பாரு களிமாண்டும் வந்து சொல்லும் மணி ஓசையை கேளு சுத்தி சுத்தி ஐயா சுத்தி சுத்தி நித்தம் வரும் பக்தரை பாரு அவர் பட்ட பாடு மாறி போகும் தத்துவம் ஏறு சுத்தி சுத்தி நித்தம் வரும் பக்தரை பாரு அவர் பட்ட பாடு மாறி போகும் தத்துவம் ஏறு குதிரையிலே வந்திடுவாரு கடி வேட்டையாடி என்ன மது தந்திடுவாரு வெள்ள குதிரையிலே வந்திடுவாரு கடி வேட்டையாடி என்ன மது தந்திடுவாரு பட்ட மரம் ஐயா பட்ட மரம் மதுரக்க வைத்திடுவாரு அந்த சட்டம் சொல்லி தந்த நம்ம வைகுண்ட பாரு பட்ட மரம் மதுரக்க வைத்திடுவாரு அந்த சட்டம் சொல்லி தந்த நம்ம வைகுண்ட பாரு அறிந்தவர்கள் அறிந்திடுங்கோ ஐயன் ஓடி போகும் முன்னே தெரிந்தவர்கள் தெரிந்திடுங்கோ திரை கதர் ஓடும் முன்னே அறிந்தவர்கள் அறிந்திடுங்கோ ஐயர் ஓடி போகும் முன்னே தெரிந்தவர்கள் தெரிந்திடுங்கோ திரை கதர் ஓடும் முன்னே தொடரும் தத்தி வந்த வைகுண்டம் தானே சொல்லும் மொழி அத்தனையும் தத்துவம் தானே தொடரும் சாத்தி வந்த வைகுண்டம் தானே சொல்லும் மொழி அத்தனையும் தத்துவம் தானே கற்றவர்கள் அகிலம் கற்றவர்கள் கண்டுகொள்ளும் நாளிதுதானே மற்றவரும் மாறி வரும் நாளிதுதானே கற்றவர்கள் கண்டுகொள்ளும் நாளிதுதானே மற்றவரும் மாறி வரும் நாளிதுதானே வந்தவரை காக்க வந்த மாயவன் சாமி கொடும் பாடுங்கடி ஓட்ட வந்த வைகுண்ட சாமி பஞ்சவரை காக்க வந்த மாயவன் சாமி கொடும் பாடுங்கடி ஓட்ட வந்த வைகுண்ட சாமி பஞ்சமென்று வந்தவரை தாங்கிடும் சாமி பஞ்சமென்று வந்தவரை தாங்கிடும் சாமி பிரபஞ்சகரை வளர்த்தருக்கும் வைகுண்ட சாமி பிரபஞ்சகரை வளர்த்தருக்கும் வைகுண்ட சாமி பிரபஞ்சகரை வளர்த்தருக்கும் வைகுண்ட சாமி அரங்கம் நல்ல அழகா கிடைச்சிருக்கு இந்த கிரவுண்ட்ல அப்படியே அங்க நிறைய பேர் நிக்கிறாங்க முன்னால வந்து உட்கார்ந்து இந்த நிகழ்வை கேட்டால் பலம் உண்டு நல்ல நினைவோர்க்கு நாடகனையாதோ உலாங்கு வாராதே நீவில் வாழ்ந்திருப்பார் ஐயா நம்புற பிள்ளைங்க நல்ல பிள்ளையா தான் இருக்கும் நல்லவங்க நெத்திலதான் நாமும் நல்லவங்க மத்தியில ஐயாங்கிற வார்த்தையே அப்ப இங்க இருக்கிற பிள்ளைங்கள நல்லவங்க தான் அதனால எக்கார்ந்த கொண்டும் மக்களுடைய மனதில் சரணம் வராது அதனால நல்லா சாப்பிட்டாச்சு அப்படியே வீட்டுக்கு போயிடலான்னு கொஞ்ச நேரம் கேட்போம் செவிக்கு உணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கு எப்படும் நேரம் ஆனா நமக்கு இப்போ வயிற்றுக்கே நல்லா கிடைச்சிருக்கு சின்ன சோக்கில தூங்கணும் போலதான் இருக்கும் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு தாலாட்டு படைக்கு அடியன் வந்திருக்கிறேன் அதையும் கேட்டீங்கன்னா இது கேட்டா இந்த ஐயாவை சொன்ன மாதிரி நம்ம ஒரு நேரம் மொழி சரி வக்கும் கையில் இன்னும் ஒரு பறவை இவெல்லாம் கஷ்டமா என்ன பண்ண நீ சும்மா கிடையாது அவங்க குறைஞ்சுக்கிட்டாங்க அவங்க ஒட்ட முதல்ல முடி வளர்த்து அது கூட பேச்சு கொஞ்சம் இதை சரியா இவங்க ஷார் போய் எதா இருந்தா எழுதிக்க
யாரா இருந்தாலும் எழுதிட்டாங்கன்னு சொல்லுங்க சொல்லுங்க. வேலை எழுத காது இங்க நீங்க பாரும்போது அவன் வந்து கேட்டுக்கு யோசிச்சு பாருங்க. கரெக்டா போட்டு எல்லா மக்களும் உள்ள வாங்க. நல்லா அன்னத்தை குடிச்சிட்டு அப்படியே எஸ்கேப் ஆயிடாங்க. கொஞ்ச நேரம் கேளுங்க. கேட்டா நல்ல பலன்கள் மனசை அப்படியே அண்ணன் கொடுக்கும். அந்த நிலையில எல்லோரும் இருந்து ஆண்டவுடைய அருளோசை எத்தனை 1000 மேடைகள் கடந்து 10,000க்கு இன்னைக்கு 111வது மேடை 10,000க்கு 111வது மேடை. இவன் அடிக்கடி போன இடத்துக்கு எங்களே போறான். சாப்பிட்டானா இல்லையா? சீக்கிரம் வா. நல்ல நேரத்துல அங்க போய் ஒதுங்கிறாரு. ஆமா ஓனர் மாற வேலை வாங்குறதுக்குன்னே இன்னைக்கு வேலைக்காரங்க இருக்காங்க. என்ன செய்யறது? நாட்டுக்கு ஒருத்தர் இருக்கு. எல்லாம் கைதட்டி கிடக்கிற பாருங்க. ஐயா உண்டிங்க
கைதட்டி கலகல பாருங்களா. ஆமா, புது புது பாடலாக ஐயாவுடைய பாடல்கள் நிறைய வந்திருக்கு. எல்லாம் சீடியா வரல, எல்லாம் யூடியூப்ல போயிட்டு தட்டி தட்டி பார்த்தீங்கன்னா நிறைய பாடல்கள் அந்த யூடியூப்ல எல்லாம் இன்னைக்கு புது விதமான பாடல்கள் நிறைய வருது. ஏன்னா நீங்க எல்லாம் இப்பெல்லாம் சிடி கேசட் எல்லாம் வாங்குறது இல்லை. நாங்க 1.5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி ஒரு 5 பாட்டு போட்டோம்னு சொன்னா நீங்க 10 செகண்டுக்குள்ள 10,000 பேருக்கு செல்போன்லயே தட்டி விட்டு போய்கிட்டே இருக்கு. என்ன செய்யறது? இது சங்க கூட்டம் இல்லையப்பா, கூட்டம் கலின்னு எல்லாம் சொல்லிட்டே இருக்கிறோம். ஆனா களி அழியக்கூடிய நேரம் தானே, களி அழிக்கின்ற நேரம் கூடிக்கிட்டே இருக்கிற. ஐயா சொன்னாரே 5 வீடு அழியுதடா, நாடு கட்ட கட்ட சூழ்நிலையா ஓடிக்கிட்டே இருக்குது. ஆமா, எங்க பார்த்தாலும் அடி பொடி கலாச்சாரங்கள் மாறிக்கொண்டே போய் கொண்டிருக்கிற நிலைகள் உருவாகி இருக்கிறது. எங்கெல்லாம் நாட்டுக்கு நாடு போர் நடக்கிறது, நாடு பூகம்பம் வருது, அங்கங்க அப்பப்போ பூமி அதிர்ச்சி வருகிறது, என்னென்னமோ நடக்கிறது. ஆமா, நம்ம வயக்காட்டை தான் காணல, எங்க போச்சுனே தெரியல. அப்ப நிலைமை என்ன? ஐயா சொன்னாரே கண்டதுண்ட பரம்பொருள் அகிலத்திரண்டு வேதத்தில் அருள் மூலமாகவும் இந்த மக்களுக்கு என்னென்ன எடுத்து வைத்தாரோ அத்தனையும் நடந்து கொண்டிருக்கிற நிலையில் தான் இந்த ஐயாவுடைய வளர்வழியிலே அந்த காலமெல்லாம் மாறணும். ஐயா, நாங்கெல்லாம் ஒன்னா இருக்கணும். ஐயா, ஒண்ணுக்கு ஒண்ணு சொல்ல ஒண்ணு கேட்டு, ஒண்ணு சொல்ல ஒண்ணு கேட்டு, ஒண்ணுக்கு ஒண்ணு நினைப்பா இருக்கணும். சொல்லுவோம் இருக்குமா? அதெல்லாம் கேள்வி ஏதோ சொன்னாரு, சொன்ன அவ்வளவுதான். அண்ணன் சொன்னா தம்பி கேட்க மாட்டேன், தம்பி சொன்னா அண்ணன் கேட்க மாட்டேன், அப்பன் சொன்னா பிள்ளை கேட்க மாட்டேன், பிள்ளை சொன்னா அப்பா கேட்க மாட்டேன். ஆமா, கணவன் சொன்னா மனைவி கேட்கட்டும், மனைவி சொன்னா கணவன் கேட்க மாட்டேன். ஆக இன்னைக்கு ஆளுக்கு அப்படிதான் போயிட்டே இருக்கு. நிலையில வண்டி ஓடிக்கிட்டே இருக்குது. கொஞ்சம் மன நிம்மதிக்கு வந்தோம், திருவிழா பார்த்தோம், ஐயாவுடைய தொழிற்காட்சி அலங்கார காட்சி எல்லாம் கண்டோம், அண்ணன் உண்டோம், உட்கார்ந்து கொஞ்ச நேரம் நிகழ்ச்சியை கேட்டா எல்லா பாவமும் இந்த நேரத்திலே பொடிபட பறந்து போகிறது. ஐயாவுடைய சக்கரமேந்தி வந்த சாமி அம்மா மன சஞ்சலங்கள் தீர்த்திடுவார் பாருங்கம்மா. சங்கு சக்கரமேந்தி வந்த சாமி அம்மா மன சஞ்சலங்கள் தீர்த்திடுவார் பாருங்கம்மா. கண்ணாலே மன கண்ணாலே கண்ணாலே போதும் அம்மா, கண்ணாலே மன கண்ணாலே கண்ணாலே போதும் அம்மா. சங்கு சக்கரமேந்தி வந்த சாமி அம்மா மன சஞ்சலங்கள் தீர்த்திடுவார் பாருங்கம்மா. சீமை அரசாள அந்த பெற்றன சாமி அம்மா, சீமை அரசாள அந்த பெற்றன சாமி அம்மா. பாரில் உள்ளோ பவுசு பெற பரிவட்டம் தந்த சாமி அம்மா, பாரில் உள்ளோ பவுசு பெற பரிவட்டம் தந்த சாமி அம்மா. இனி எல்லாம் ஒரு குடைக்குள் இந்த ஏகம் அவர் நிழலில், இனி எல்லாம் ஒரு குடைக்குள் இந்த ஏகம் அவர் நிழலில். சங்கு சக்கரம் ஏந்தி வந்த சாமி அம்மா மன சஞ்சலங்கள் தீர்த்திடுவார் பாருங்கம்மா. சங்கு சக்கரம் ஏந்தி வந்த சாமி அம்மா மன சஞ்சலங்கள் தீர்த்திடுவார் பாருங்கம்மா.
குட்டியாயிருந்தாள் அருளும் சாமியம்மா ஒரு குட்டியாயிருந்தாள் அருளும் சாமியம்மா நாமுக ஆசையின்றி மனதில் நீயே சாமி என்றாய் நாமுக ஆசையின்றி மனதில் நீயே சாமி என்றாய் தினம் கிடைக்கும் உபகாரம் அவர் மனதில் உன்வாசம் தினம் கிடைக்கும் உபகாரம் அவர் மனதில் உன்வாசம் சங்கு சக்கரம் ஏந்தி வந்த சாமி அம்மா மன சஞ்சலங்கள் தீர்த்திடுவார் பாருங்கம்மா சங்கு சக்கரம் ஏந்தி வந்த சாமி அம்மா மன சஞ்சலங்கள் தீர்த்திடுவார் பாருங்கம்மா பாரில் அவர் கணக்கு பக்குவம் ஆகுதம்மா பாரில் அவர் கணக்கு பக்குவம் ஆகுதம்மா குதிரை ஏறி உலகாள வந்த நம்ம சாமியம்மா குதிரை ஏறி உலகாள வந்த நம்ம சாமியம்மா உயிர் காக்கும் சாமியம்மா உலகாலும் சாமியம்மா உயிர் காக்கும் சாமியம்மா உலகாலும் சாமியம்மா சங்கு சக்கரம் ஏந்தி வந்த சாமியம்மா மன சஞ்சலங்கள் தீர்த்திடுவார் பாருங்கம்மா சங்கு சக்கரம் ஏந்தி வந்த சாமியம்மா மன சஞ்சலங்கள் தீர்த்திடுவார் பாருங்கம்மா கண்ணாலே மன கண்ணாலே கண்ணாலே போதும் அம்மா கண்ணாலே மன கண்ணாலே கண்ணாலே போதும் அம்மா சங்கு சக்கரம் ஏந்தி வந்த சாமி அம்மா மன சஞ்சலங்கள் தீர்த்திடுவார் பாருங்கம்மா அதான் கைகட்டி என்ன புதுசா இருக்கா எல்லாம் புதிய புதிய பாடல்கள் இல்லை இவங்க தான் கேசட்ல எல்லாம் பாடுறவங்க இவங்க தான் ஆமா இவரு ஏற்கனவே ஒரு தனியா கட்சியை நடத்திட்டு இருக்கிற 7 வாசிப்பார் பாராயணம் பண்ணுவார் எல்லாம் பண்ணுவார் ஆமா ஐயாவுடைய பாடல் ஒரு நாள் சேர்ந்து பாடின பாட்டு கிட்டத்தட்ட 6 லட்சம் மக்களை தாண்டி பெரிய வெயில போய்கிட்டே இருக்கிறோம் அந்த பாடலாம் இன்னைக்கு மேடையில நாங்க உங்க மத்தியில பாடுறதுக்கு தான் வந்திருக்கிறோம் எல்லாம் கேட்கிற பிறகு நல்லா இருக்கும் ஐயா சொன்னா தினமுறை நேரமந்தன் திருமொழி அதனை கேட்டால் பனிவெள்ளம் போலே பாவம் பறந்துடும் என்று சொன்னாரு அந்த பாவம் பறந்துடும் சொன்ன சாமி யாரோ இல்ல நம்ம சாமி யாரு ஈஸ்வரனாய் சிங்கனு பிரணாயகனாய் வந்தாரம்மா
ஓசையிலே சங்கடங்கள் ஓடிடவே தங்கபதி பூமியிலே தந்தாரம்மா மகதான் வைகுண்ட சாமி அம்மா அடிபணிவோமுடன் மாறுங்கம்மா அருட்பெருமா நம்ம சாமி அம்மா அனுதினம் அவர் புகழ் பாடுங்கம்மா நம்ம குலசாமி அம்மா நல்ல குருநாதனம்மா நல்ல தெய்வமம்மா தாரணமை சுந்தரம்மா ஜனத்து பூமியிலே தேரோட்டமா ஒரு நூறு வெறுத்தம்மா சங்கமொழி சூடிய ஆதாரம்மா சங்கடங்கள் போக்கிடுவார் வாருங்கம்மா புத்தகதி தெய்வமம்மா மூன்றத ஜோதியம்மா கதகதி வேறொரு கிட்டியுள்ள சாமியம்மா கத்தமரம் சொருக்க வைத்தாரம்மா அருட்பெருமா நம்ம சாமியம்மா அடிபணியமோ உடன் மாறுங்கம்மா கலியுகம் அழித்திட வந்தாரம்மா கருணை கலியனை வந்தாரம்மா காரண வைகுண்ட சாமியம்மா காத்திடுவாய் என்று நம்மையம்மா மதியில் அமர்ந்திடும் சாமியம்மா கரியுடன் காத்திடும் தெய்வமம்மா நம்ம கூட சாமியம்மா நல்ல குருநாதனம்மா நாடறிஞ்ச தெய்வமம்மா காரண வைகுண்டரம்மா மந்திரமும் மாறவும் வந்தாரம்மா மாய துணை கைகளே கொண்டாரம்மா சந்திரனும் சூரியனும் அவர்தானம்மா சிவச்சந்திரனின் வாழ்வை அவர் தந்தாரம்மா வருவாய் பரியை கருவாம் அறவாய் வைகுண்டம் மனராக்கின வேண்டும் தந்திரோடரை கெடுவார் என்னும் அருளா காத்திடுவார் வாழகோணம்மையா நல்லவர்களுக்கு பாப்பாலையா அவர்வாய் உள்ள சாமியம்மா அடிமணியோ மாறுங்கம்மா அருகாய சாமியம்மா அடிமணியோ மாறுங்கம்மா நம்ம உள்ள சாமியம்மா நல்ல குருநாதனம்மா நாடறிஞ்ச தெய்வமம்மா நாரண வைகுண்டரம்மா அருட்பெருமா நம்ம சாமியம்மா அடிமணியோ மாறுங்கம்மா அகிலேறினை தந்தாரம்மா அவர்தான் வைகுண்ட சாமியம்மா நம்ம குலசாமியம்மா நல்ல குருநாதனம்மா நாடறிஞ்ச தெய்வமம்மா நாரண வைகுண்டரம்மா நம்ம சாமி வளர்வதில் இருக்கிறது யாரு நம்ம சாமி அந்த உலகத்துக்குள்ள எத்தனையோ தமிழ் கடவுள் முருகனை சொல்றோம் ஆனா உண்மையிலேயே தமிழ் கடவுள் நம்ம அப்பா வைகுண்ட சாமி தான் அதுல மாற்றமே கிடையாது ஏன்னா மந்திரம் தமிழ் பாட்டு தமிழ் அனைத்தும் தமிழ்ல தந்த 7 தமிழ் வேதம் தமிழ் அனைத்தும் தமிழ் அந்த அற்புதத்தை தந்த இறைவன் நம்ம ஐயா மனுஷன் இல்ல எல்லாரும் மனுஷனை கலக்கிட்டு போற முத்துசாமின்னு ஒரு பக்கம் சொல்லி போற ஒரு பக்கம் ஐயா செத்து போனாரு பொண்ணு மண்ணுக்குள்ள வச்சிருக்கிறோம் அதுக்கு ஒரு விளக்கம் சொல்றாரு மண்ணாரைக்குள் தான் இருக்கும் அருள் இப்படி பாரு மன்னரைக்குள் தான் இருக்கும் வாயாண்டி வருவேன் உடனே நம்ம ஆள் சொல்லிட்டா பாத்தியா
ஐயா அங்க மண்ணுக்குள்ள இருக்காரு அப்படி வெடிச்சுட்டு வெளியே வந்து நான் மண்ணுக்குள்ள இருந்தா மனுஷனாட அவன் கடவுளா ஏன் அங்க இருக்கிறான்னு சொல்ல முடியுமா? ஐயா என்ன சொன்னார்? என்னடங்கா சேரும் பத்திரே யாரு கூட இருக்கணும் உன்னால கண்டுபிடிக்க முடியுமா? அப்ப என்னடங்கா சிறுவத்துல எந்த உருவத்தை அறிய முடியுமா? அப்படி சிறுவங்க இல்லாதவன மண்ணுக்குள்ள இருக்க சொல்ல முடியுமா? அப்ப மன்னரைக்குள்ள இருக்க மாயாண்டி வருவன்னு சொல்லியிருக்காரு இல்லையா? அதுக்கு என்ன விளக்கம்? நம்மளே மண்ணாலான பாட்டம் தானே. ஆமா, மண்ணும் தண்ணியால தானே நம்மளை செஞ்சிருக்கிறான். இந்த மண்ணோட பூரா மக்கி போயிடுவோமே. அப்ப இந்த மண்ணுக்குள்ள இருக்கிற மாயம் வெளியே வருவான், உனக்குள்ள இருக்கிற வெளியே வருவான். உனக்குள்ள யார் இருக்கா? உயிர் எங்க இருக்கு யாருக்கா தெரியுமா? தலையில இருக்கா, இதயத்துல இருக்கா, எங்க இருக்கு யாராவது தெரியுமா? அப்பா தன்னை நீ அறிவாயாரா உடலுக்குள் புரியாத வாழ இதற்குள் முறையாக ஒத்துமைங்க உடம்புக்குள்ள இருக்குது. ஆமா, நாட்டக்கல் பேசும்போது நாதனூர்கள் சித்தர்கள் பாடி இருக்கிறாங்க. ஆமா, எங்க தெரியும்? ஆமா, எங்கே இருக்கிறான்? உனக்குள்ள இருக்கிறான். உனக்குள்ள உயிரா இருக்கவும் யாருதான்? கடவுள் தான். யாரா உயிரை பார்த்துக்க முடியுமா? உயிர் போன போற நம்ம இருக்க முடியுமா? எங்க போச்சு செத்தவங்காலு அப்படின்னு சொல்லுவா. ஆமா, நேரத்து வரைக்கும் நேருங்க என் ராசா, என் உயிர், என் செல்லம் தப்புன்னு உறக்கத்துல ஆடு போயிட்டாருன்னு வை எல்லாம் போச்சு. அவ்வளவுதான், கொஞ்சம் தள்ளி மயங்கி விழுந்துருவான். ஏன்னா கிட்ட கிடந்த பேயா வந்துருவானோ ஒண்ணு. நிறைய அம்மாமார் அப்படித்தான், புருஷன் இருந்தாலும் தப்புன்னு மயங்கிடுவான். உடனே அவளை தூக்கி தனியாக கொண்டு வச்சு தண்ணி தெளிப்பு நடக்கும். ஏன்னா உயிரோடு இருக்கும்போதே சண்டாலும் சும்மா இருக்க விட்டாமல. இனி இங்க வர போறானே அவ்வளவுதான், டெபாசிட் போச்சு. ஆம்பளை இப்பதான் வீரத்தை காட்டிக்கணும். போன முறை யாரு வர போறாரு? ஒண்ணும் கிடையாது. ஒரு சரம் இல்லை, உறவும் சரம் இல்லை, பேரஞ்சரம் இல்லை, எதுவும் சரம் இல்லை. அந்த நிலையில தான் மனித வாழ்க்கை நடந்து கொண்டே இருக்கிறது. அப்ப எங்க இருக்கிறான்? உன்னுள் ஆன்மா ஒளியாக இருப்பவன் இறைவனே, அதை கண்டுபிடி. அப்ப உள்ளம் பெருங்கோயில் உன்னுடைய ஆலயம் தெள்ள தெரிந்தவனுக்கு ஜீவன் சிவலிங்கம். உன் உயிர் தான் உனக்கு. அப்ப அந்த உயிரை பாதுகாக்கணும் என்ன இருக்கணும்? இந்த உலகத்திலே உனக்கு பெரிய சொத்து எது? 10,000 ஏக்கர் நிலை இல்ல, 10 கிலோ 100 கிலோ தங்க இல்ல, வீடு நிறைய அரிசி இல்ல, நீ பேர் வாங்கி இருக்கிற இந்த சடலம், இதுதான் உனக்கு பெரிய சொத்து. அதை காப்பாத்து. அதை காப்பாத்த என்ன செய்யணும்? உடம்ப காப்பாத்தனா என்ன செய்யணும்? சாப்பிடணும். என்னத்தை சாப்பிடணும்? சத்தான ஆகாரங்கள் சாப்பிடணும். என்ன ஆகாரம்? நல்ல மட்டன் சிக்கன் சாப்பிடணும். இனி ஐயா கோயில் எல்லாம் சட்டம் மட்டன் சிக்கன் போட்ட வேண்டியதான். காய்கறிகளும் போட்ட பழம் இல்லையா? சொல்றேன். என்னையா சொல்றீங்க? உடம்ப பேணுங்க ஐயா. ஐயா அகிலத்தில என்ன எழுதி வச்சிருக்கிறாரோ அதெல்லாம் அந்த வாழ்க்கைக்கான தத்துவம். அதை படிக்காம அதன்படி நடக்காம நம்ம ஆளுங்கெல்லாம் வந்து சொல்லுவாங்க, என்ன சாமி அநியாயம் பண்ணவங்கெல்லாம் நல்லா இருக்கும், நான் நல்லா இருக்கேன், ஐயா ஐயான்னு நம்பி பிடிக்கிறேன், வாரந்தரவான கோயில போறேன், வீட்டுல விளக்கு வச்சு கும்பிடுறேன், இந்த ஐயா எங்களை ஒரே சுவாதனை பண்றேன். ஒன்னு சுவாதிச்சு அமெரிக்காவுக்கா ஜனாதிபதி ஆக்க போற எத்தவன் சோதிப்பானா? தாயி நம்ம அப்பன் சோதிப்பானா? அவன் யாரோ இல்ல, நம்ம அப்பன். அதனால எப்படின்னா நம்பி விடுத்திடும் அந்த கோலைகளில் ஆடுகிறார்.
மேற்படியில் நிம்மதிகள் நேர்த்தியாக கிடைத்துவிடும். நட்சத்திர நாமமிடு வெற்றியெல்லாம் வந்துவிடும். உள்ளூராக நான் சொன்னாலே சொன்னாலே நல்லோரை மாறினார் சொன்னாலே அவர் மழையை தவற நினைத்தால் வெள்ளை ஓங்கும் மணலால் நட்சத்திர வழிய வேண்டும். உயிராக இருந்துவிட்டால் ஒரு நாடு சென்றிடுவார். திருநாமம் வந்தவரும் ஜெகநாதன் சென்றிடுவார். திருநாமம் ஓர் பாக்கியம். திருநாமம் ஓர் பாக்கியம். உங்களின் உலகத்திலே உத்தமத்தை சொல்லுதப்பா. வைகுண்டரின் வார்த்தைப்படி நடந்து வர சொல்லணுமா. அன்போடு திருநாமம் சொன்னாலே சொன்னாலே திருமாலை துணை பெறலாம் சொன்னாலே. நீதி நேர்மையோடு உச்சம் பெற்று வாழ்வோம். நீயழியும் நாமம் நிஜமற்ற நீதி காட்டும். மலர்வேலி மாயவழி திருவேலி தந்தமே திருமாலை தரிப்பதுடன் திருநாமம் ஓர் பாக்கியம். திருநாமம் ஓர் பாக்கியம். மகிழ்வோடு இங்கிருக்க மனதெங்கும் குளிரெடுக்க திருநாமம் ஓர் பாக்கியம். திருநாமம் ஓர் பாக்கியம். நல்லா கைதட்டி ஒரு பாராட்டு கொடுங்க பார்க்கலாம். குழந்தைங்கள்லாம் வளர வளர வேண்டிய பிள்ளைங்க நல்லா வந்திருக்காங்க. எல்லாரும் வர்ற வாசல்லே உட்கார்ந்துருக்காங்க. இங்க இடம் நிறைய காலியா இருக்கு. வர்ற மக்களுக்கு இடம் கொடுங்க. தயவு செய்து கொஞ்சம் ஒதுங்கி வாங்க. முன்னால் நிறைய பிளேஸ் காலியா இருக்கு. அதனால வர்ற வழியிலே உட்கார்ந்துட்டா அங்கிருந்து வர்றவங்களுக்கு வழி இல்லை. கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி கொடுங்க. ஐயாவுடைய அன்பான பிள்ளைகளே வழி கொடுக்க போறாங்க. ஐயா வழி என்பது வழி வளர்ந்துருது. அன்பு கொடி என்ன கையில கட்டிட்டு காய் கொடி இல்லை. சாமி கோப்புல இருந்த விதை அவதார பதிலிருந்து எழுந்து சாமி கோப்புல இருந்த விதை அந்த விதை போற இடமெல்லாம் வளர்ந்து 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 வேர் போட்டு உலகம் முழுக்க வருகிறதே அதுதான் அன்பு கொடி. அந்த கொடி வளரலாம். கொடி காணி கொடி பிடிக்கிறது அன்பு கொடி என்பது கிடையாது. வேர் போற இடமெல்லாம் ஐயாவளி இன்னைக்கு தலைத்து வந்து கொண்டிருக்கிறது. அதுதான் அன்பு கொடி. அந்த கொடியாக நீங்க வர வேண்டும். இடம் கொடுங்க. இடம் முழுக்க உட்காருங்க மக்கா. எல்லா சிறப்பு ஐயா தலைவரார் எங்க சொல்லுங்க. ஐயா உண்டு எல்லாரும் ஐயா உண்டு. மொத்த கையா தூங்க பார்க்கல. பாரத் மாதாக்கு செய்ய சொல்லல. ஐயா உண்டு. ஐயா உண்டு சொல்லுங்க. ஐயா உண்டு. கைதான் தெரியுது. சத்தம் கேட்கல. ஐயா உண்டு. ஐயா உண்டு. நான் சத்தத்தை குறைத்து உங்க சத்தம் கேட்கட்டுங்க. ஐயா உண்டு. ஆஹா ஆஹா ஆமா. எத்தனை கூட்டு எத்தனை கூட்டு? 5 4 இல்லையே ஒத்தையால வைப்பாங்க. அதான் அப்ப ஒரு கூட்டு உனக்கு கிடைக்கலன்னு நினைக்கிறேன். திரும்ப போய் இலைய போட்டு 5 கூட்டி வச்சு சாப்பிட்டு வந்து. ஆமா மாத்தம் இல்ல. 5 கூட்டு வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும்? கலகல போய் சத்தம் வந்துருச்சு இல்ல. அப்ப எப்படி இருக்கணும்? ஐயா கஷ்டம் இருக்கும், கவலை இருக்கும். மனுஷனா பிறந்திருக்கிறோம். மனுஷனா பிறந்த மனுஷனுக்குள்ள தேவை கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். ஆசை இருக்கும். ஆசை இல்லாத மனுஷன் கிடையாது. இருக்கா இல்லையா? ஆசையது உங்களுக்கு வர்ற வழியில இருக்கிற மக்களை கொஞ்சம் உள்ள வர சொல்லுங்க. இந்தியாவுக்கு இடையில வாச்சரசன் சேது ராமர் பாலம் போட்ட மாதிரி இருக்கு. அந்த இடத்துல கொஞ்சம் கேப் இருக்கு. அதுல ஒரு சாரை போட்டு எல்லாரும் உட்கார வைங்க. அவன் வர்ற ஆளு அங்கிட்டே உட்காந்துறாங்க. இங்க வாங்க, முன்னுக்கு இடம் நிறைய இருக்கு. வாழ்க்கையில முன்னுக்கு வாங்க மக்கா. முன்னுக்கு வாங்க, முன்னுக்கு வாங்க. ஐயா நல்லா கை தட்டுங்க. இந்த பாட்டு முடியல. யாரும் ஆடியக்கூடாது. கையை மட்டும் வாங்க.
எல்லாரும் எப்படிமா ஐயா இப்போது உங்க கவலையெல்லாம் ஓடிச்சு கஷ்டம் பரவாச்சு ஐயா சத்தமா ஓடிவா ஐயா நீ ஓடிவா ஐயா உலகளந்த நாயகனே ஓடிவா ஐயா அடிவா ஐயா அடிவா ஐயா ஆனந்த தாண்டவனே அடிவா ஐயா ஓடிவா ஐயா நீ ஓடிவா ஐயா உலகளந்த நாயகனே ஓடிவா ஐயா அடிவா ஐயா நடமாடிவா ஐயா ஆனந்த தாண்டவனே அடிவா ஐயா ஓடிவா ஐயா ஒரு செய்தி வந்தோ ஓடிவா ஐயா ஓடிவா ஐயா சொல்லாத கண்மாய்யா ஓடிவா ஐயா சொல்லாத வைகுண்டமே ஓடிவா ஐயா ஓடிவா ஐயா நீ ஓடிவா ஐயா உலகளந்த நாயகனே ஓடிவா ஐயா நிரப்பா இருக்கணும்னு சொல்றோம்ல இங்கேயே நிரப்பா காணல ஒரு ஆள் கை தட்டும் போதும் ஒரு ஆள் உத்து பார்க்க ஏதோ எங்க கிட்ட எல்லாம் கை இல்லையா இவகிட்ட தான் கை இருக்கான் அப்படியெல்லாம் பார்க்கப்படாது ஆமா உன்னே ஒண்ணு மனசுக்குள்ள ஐயா மட்டும்தான் வேற சிந்தனையே வரக்கூடாது ஆமா அவங்க என்ன செய்றாங்க இவங்க என்ன செய்றாங்க இப்ப இந்த 3 மணி நேரம் சிந்தனையில அவங்க ஒரு புத்தியா இருந்து என்னை கொண்டாருக்கு முதல்ல சொல்லிட்டு இருக்கிறேன் நகராஜ் ஐயா அங்க இருக்க ஆளெல்லாம் முன்னால வர சொல்லுங்க ஐயா அதுல இடம் போடாதீங்க முன்ன வர சொல்லுங்க ஐயா கண்ணுவையா முன்னால வர சொல்லுங்க முன்னாக்க வர சொல்லுங்க அதுல உட்காரத கோவாலிக்க சொல்ற எதிரி இங்க வா அங்க வா ஆம்பளை அதுல உட்கார்ந்து உங்க கிட்ட ஒரு தரப்பா கிட்ட இருக்கு பாருங்க எழுப்பிடுங்க எழுப்புங்க ஏன் எந்திரிடே எந்திரி இங்க வா அவன் நவுண்டு போறான் போய் வாழ்க்கையில இப்படியே காலத்தை ஓட்டிடுவான் போதுக்கப்பா எந்திரி முன்னவா நீ முன்னவா ஐயா முன்னுக்கு வா வாழ்க்கையில என் வாழ்க்கையில முன்னுக்கு வர வேண்டி இருக்கு நீ இருந்தா அவன் மாடியில இருக்கான் இல்ல அம்மா வர இங்க வர சொல்லுங்க அதுல இந்த செயல கொஞ்சம் மாத்துங்க ஐயா இதுல போடுறதுக்கு செயலை கொஞ்சம் மாத்துங்க கொஞ்சம் மாத்தி போடுங்க உள்ள இங்க வர சொல்லுங்க மக்களுக்கு இடத்த பண்ணாங்க எல்லா மக்களுக்கும் உள்ள வர சொல்லுங்க இடம் எவ்வளவு இருக்கு முன்னுக்கு இல்ல அங்கே இருந்துட்டு எப்படி இருக்கும் அப்ப யாருக்கும் சௌசன்யம் பார்க்காதீங்க எல்லாரும் இங்க வர சொல்லுங்க உட்கார சொல்லுங்க உட்கார்ந்து கேளுங்க அதான் நல்லா இருக்கும் உள்ள வாங்க ஐயாவுடைய நாமத்தை கேட்கும்போது சிந்தனை இருக்கும் கை தட்டினா பொடிக்கப்பா இடிச்ச மாதிரி இடிக்கப்படாது சும்மா வாங்கி அப்படி 2 கையும் பலார் தட்டணும் ஓடிவா ஐயா நீ ஓடிவா ஐயா ஓடிவா ஐயா அடிவா ஐயா நடமாடிவா ஐயா ஆனந்த தங்கவனே அடிவா ஐயா இத உற்சாகம் எங்க ஐயா மாற காணல அப்படி அம்மா மாருக்கு நம்ம செலக்ட் சாதகமாக வரோம் என்கிறோம் மனதை பதினாத மனிதனைய தந்தருளும் மாயவனே ஐயா எல்லாம் வாழ்வுதர வைகுண்டமே வாரு அருணை மனம் தான் இறங்கி கனிவுடனே காரோ ஆதி தேவனுக்கு முத்தவனே ஐயா நாவார பாட்டுக்கிறோம் நாதனே வாரோ நாட்டுக்கு பெரியவனே நாதனே ஐயா பாட்டுக்கு தான் இறங்கி கண்ணோக்கி வாரோ ஓடிவா ஐயா நீ ஓடிவா ஐயா வந்த நாயகனே ஓடிவா ஐயா பிள்ளைகளின் வேதனைய தீரும் மாலை வரும் என்று போதை வாழ்வழிக்க மாறும் உச்சி ஜனையுடனே ஓடி மாறும் ஐயா பிச்சி துளசியோடு ஆடி மாறும் ஐயா ஓடிவா ஐயா நீ ஓடிவா ஐயா உலகளந்த
மக்களே பக்கத்துல திரும்பி காட்டாத ஏன் பாரு ஐயா ஐயா மாரிமலை ஒடிய வைக்க மாட்டியவரே மாறு மக்கள் பஞ்சம் திட்டினவே மந்திருங்கிக்காரோ மாடுமனை வீடு காக்க மாதவனை வாரு நாடு விட்டு நாடு போல நல்லவனை காலோ அங்கார குறைவெளிகள் கூடி போச்சுதையா தன்னை வாழ்த்தறிய அந்தவனை பாரோ அறிவள வருகிறது சொல்லாமலே மாறோ அறிவள முங்கிடாமல் ஆதவனை பாரோ ஓடிவா ஐயா நீ ஓடிவா ஐயா உலகளந்த நாயகனே ஓடிவா ஐயா அடிமா ஐயா கடம் அடிமா ஐயா ஆனந்த தாண்டவமே அடிமா ஐயா ஐயா சாதி மத பேதத்தாக சாகுதையா பூமி நீதி கெட்ட உள்ளங்களை மாற்றிடணும் சாமி அசுவன போலையிலே கண்மயங்குதையா மாசுகளி நீசங்களை திருவரைக்க வாரோ கொஞ்சத்தின் குறுக்கள் பறிக்கும் போதுதையா அவை வேத சான்றோரை காட்டிடவே மாறோ கசத்து முழுவதும் கருணை உள்ள நாடா கசத்து வாழ வைக்க ஓடி வாழுமையா ஓடிவா ஐயா நீ ஓடிவா ஐயா உலகளந்த நாயகனே ஓடிவா ஐயா அடிமா ஐயா கடம் அடிமா ஐயா ஆனந்த தாண்டவமே அடிமா ஐயா ஆவி 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 அட அட முட்டுக்கட்டல முட்டுக்கட்டல ஆடி சும்மா அண்ணாடி கட்டல சுத்தாடி கம்பமணி தாக்குறங்க சாமியே நீ பாரு சிங்காசனம் தாக்கமன சிக்கிரமே பாரு அங்கார கைகளந்த மாதவனே ஐயா அங்கார கைகளிக்க ஓடி வாழும் ஐயா அங்கதி மூடியே தந்தவரே ஐயா வந்தவரே வந்தவரே பாரு சந்தனமேளையும் சாமி பூரையா சங்கடமி தருள சாமியே தினாரோ ஓடிவா ஐயா நீ ஓடிவா ஐயா உலகளந்த நாயகனே ஓடிவா ஐயா அடிமா ஐயா கடம் அடிமா ஐயா ஆனந்த தாண்டவமே அடிமா ஐயா ஓடிவா ஐயா நீ ஓடிவா ஐயா உலகளந்த நாயகனே ஓடிவா ஐயா அடிமா ஐயா கடம் அடிவா ஐயா ஆனந்த தாண்டவமே அடிவா ஐயா எல்லா வட்ட கையை தலைக்கு மேல வந்து வாங்க ஐசே வீட்டு எடுத்தா இப்ப இருக்கா ஐயா 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 ஆடுதடா ஒரு பம்பரந்தா அதை ஆடுவதெல்லாம் யாரும் உண்டோ ஏவத்து செடி புள்ளி பாபு படம் பிடித்து ஆடுதேடா மச்சமி புள்ளி ஏ உச்சப்பட்டு ஆடுதேடா என்ன தெரிய நாட்டு